இன்றைக்கி ஓட்டு போட போகிற எல்லாருக்கிட்டேயும் நான் 2 மினிட்ஸ் மட்டும் பேசணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் யாரும் ஸ்கிப் பண்ண வேண்டாம். இப்போது நான் டிவிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு நினச்சிங்கன்னா ஆமாம் உண்மை தான். நான் விஜய்க்காக தான் சப்போர்ட் பண்ண பேசுகிறேன், இல்லைன்னு சொல்லலை. எனக்கு கொஞ்சம் விஷயம் மட்டும் சொல்லணுங்க. என்னென்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு நடிகை ஏன் அரசியலுக்கு வரணும்? ஒரு நடிகர்னு எல்லாருமே சொல்கிறது அதுதாங்க. நம்ம அரசியல் கட்சியில் இப்போ கரண்ட்டாக இருக்கிறவங்களும் சரி, எதிர்கட்சி எல்லாருமே சொல்கிறது அதுதான். நடிகர்னா எங்கள் எம்ஜிஆர் கூட நடிகர் தாங்க. அவர் எவ்வளோ சாதிக்கலையா? இப்போ வரைக்கும் எம்ஜிஆர் பேர் எவ்வளோ இடத்துல இருக்குது, யோசிச்சு பாருங்கள். ஏன்னா அவர் நல்லது அவ்வளோ பண்ணியிருக்காரு. அதுக்காக மட்டும்தான் இப்போ வரைக்கும் நம்ம அவரை நினச்சிட்ருக்கோம். சென்னை அப்படின்னாலே மெரினா பீச்சுன்னு சொன்னாலே எம்ஜிஆர் சிலை தான். ஏன் ஓடி போய் எல்லோரும் போய் பார்க்குறோம் சொல்லுங்கள்? அவர் ஒரு கெட்டவராக இருந்தால் போய் பார்ப்போமா? கண்டிப்பாக கிடையாது. அவர் ஒரு நல்லவர், நிறைய விஷயம் பண்ணியிருக்கிறன்றனால தான் நம்ம போய் பார்க்குறோம். ஸோ அவர் ஒரு நடிகர் தானேங்க. அப்படின்னா அவரை சொல்லலாம்ல. இப்போது விஜய் யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்கெல்லாம் எம்ஜிஆருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ எம்ஜிஆருக்கு நம்ம அவ்வளோ தூரம் அவரை பற்றி பெருமையாக பேசுகிறோன்னா விஜய் பண்ணுறதுல என்ன தப்பு? அவர் ஒரு நடிகராக இருந்து சாதிப்பார். ஏன் எம்ஜிஆர் மாதிரி அவரால் பண்ண முடியாதா? ஸோ இங்கே இருக்கிற எல்லாருக்குமேங்க, நிஜமாக யோசிச்சு பார்த்தோன்னா இங்கே இருக்கிற எல்லாருக்குமே நம்ம சாதிக்கணும், நம்ம ஒரு முதலமைச்சர் ஆகணும்னு தோன்றதே கொஞ்சம் சில பேருக்கு மட்டும்தான். அதுவும் 1-2 பேருக்கு மட்டும்தான். அப்படி இருக்கிற பர்சனை நம்ம ஏங்க இழக்கணும்? யோசிங்க. இப்போ ஆல்ரெடி இருக்கிறவங்க எல்லாருமே பல வருஷ கணக்காக இருந்தவங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்கிறேன். ஒரு கம்பெனியில் 10 வருஷம் ஒரு எம்ப்ளாயி வேலை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. நானே ஒர்க் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு கம்பெனியில் 10 வருஷமாக வேலை பார்க்குறேன். என்கிட்ட ஒரு ஒர்க் கொடுத்தாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, நமக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக அந்த ஒர்க்கை லெத்தாஜிக்காக பண்ணுவேங்க. ஆனால் இதுவே நான் ஒரு கம்பெனிக்கு புதுசாக போய் ஜாயின் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, ரெஃப்ரெஷராக என்கிட்ட ஒரு ஜாப் கொடுக்குறாங்கன்னா, ஐயோ நம்ம நல்லா பண்ணணும், நம்ம நல்லா பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நம்மளால் போக முடியும், அப்போ தான் நம்மளை இந்த கம்பெனியில் வச்சுப்பாங்கன்னு மட்டும்தான் எல்லா ஃப்ரெஷருமே யோசிப்பான். அது உண்மை தான். ஸோ அதுதான் அவனோட ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த டைம் மட்டும்தான் தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிறான இடம்னு யோசிப்பாங்க. ஒரு வேலையிலேயே அப்படி நம்ம ஒரு ஃப்ரெஷராக இருந்தால் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கும்போது, ஒரு ஆட்சியில் விஜய் ஒரு ஃப்ரெஷர், கரெக்டுங்களா? அவள் கண்டிப்பாக தன்னை ப்ரூவ் பண்ணிக்கணும்னு தான் அவர் நினைப்பார். யாராக இருந்தாலும், விஜய் மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் அப்படி தான் நினைப்போம். ஸோ ஃபஸ்ட் டைமாக வரும்போது நம்ம ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கும் போது நம்ம நிறைய விஷயம் பண்ணுவோம். ஸோ பண்ணுறது எல்லாமே மக்களுக்காக நல்லதாக தான் இருக்கணும்னு நம்ம யோசிப்போம், கரெக்டுங்களா? அப்படி மக்களுக்கு நல்லது நடக்குன்றப்போ நம்ம ஏங்க அந்த ஆப்ஷனை விடணும்? விஜய்க்காக மட்டும் நான் சொல்ல வரல, வேறு யாராக இருந்தாலும் புதுசாக ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா நம்ம அது பண்ணுறது கரெக்டு தானே. இப்போது இவர் வந்து மக்கள் இயக்கத்தில் இருந்திருக்காருங்க. நீங்கள் நிறைய பேருக்கு இங்கே தெரியறதில்ல. மக்கள் இயக்கத்தில் இருந்தும் மக்களாக நிறைய விஷயம் அவர் பண்ணியிருக்கார், ஓகேங்களா? அப்போது நம்ம அதெல்லாமே யோசிச்சு பார்க்கணும். இங்கே நமக்கு அந்த நாலேஜ் இல்லை, ஒன்றும் இல்லை. எனக்கே பாலிட்டிக்ஸ் சுத்தமாக தெரியாது, சுத்தமாக பிடிக்காது, எதுவுமே தெரியாது. ஆனால் விஜய் எனக்கு பிடிக்குன்ற ஒரே ரீசன்னால் நான் பாலிட்டிக்ஸில் என்னென்ன நடந்திருக்கு, அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு, மக்கள் இயக்கத்தில் இருந்து எவ்வளோ பண்ணியிருக்காரு நிறைய பார்த்தேங்க. நிறைய பார்க்கும்போது தான் எனக்கு அவர் மேலே ஒரு மரியாதையே வந்துச்சு. ஸோ இந்த பர்சன் வந்து கண்டிப்பாக ஒரு ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக அவரால் எல்லாமே பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதேமாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒவ்வொரு கட்சி மீட்டிங்லேயும் அவர் பேசும்போது கொஞ்சம் கூட ஒரு பயம் இல்லை, ஓகேங்களா? எல்லாருக்குமே நம்ம புதுசாக ஒரு விஷயம் பண்ணுறோன்னா ஒரு பயம் வரும். அவருக்கே அந்த பயம் இல்லைன்னா மக்கள் இருக்காங்கன்ற ஒரு நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையை நம்ம உடச்சிடக்கூடாதுங்க. கண்டிப்பாக அந்த நம்பிக்கையை நம்ம காப்பாற்றணும். எனக்காக ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்கள். இன்றைக்கி நைட்டு கண்டிப்பாக நீங்கள் இப்போ தூங்கும்போது கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் யோசிங்க. இந்த நாட்டில் என்னென்ன நடந்துகிட்ருக்கு, இது எவ்வளோ தப்பு நடக்குது, இந்த தப்பு நடக்காமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஸோ யாருக்கு ஓட்டு போட்டால் நல்லாயிருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் யோசிச்சு பாருங்கள் ப்ளீஸ். நீங்கள் டிஎம்கேவாக இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே, நாம் தமிழர், நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு நிமிஷம் உங்கள் ஃப்யூச்சர், உங்கள் குழந்தைங்களுக்காக, உங்கள் பேரம்பேத்திக்காக கூட நீங்கள் யோசிங்க. நீங்கள் டிஎம்கேக்கு இருந்தால் டிஎம்கேக்கே சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லையே. உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் குழந்தைங்க, உங்கள் பேரம்பேத்திங்க கூட டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணலாமே. ஒரு சான்ஸ் கொடுங்களேன். ஒரு சான்ஸ் கொடுத்தா தப்பு இல்லையே. ஒரே ஒரு மாற்றம் தானே. யோசிச்சு பாருங்கள். இந்த ஒரு மாற்றத்தினால நம்ம ஒரு 5 வருஷம் நல்லா இருக்கலாம்னா அதுக்கப்புறம் நமக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸ் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக நம்ம பண்ணுறது தப்பு இல்லைங்க. ப்ளீஸ் எல்லோரும் ஒரு டைம் யோசிச்சு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் நான் பேசினதை கேட்டதுக்காக. தேங்க்ஸ். ஓட் ஃபார் டிவிகே, ஓட் ஃபார் தளபதி விஜய். தேங்க்யூ கைஸ்.